கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமுடைய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ ஜீவ தயாபரரே என்று நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சாவாமை உள்ளவரே என்று நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை மகத்துவங்களையும் செய்கிறவரே என்று நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஜீவனுள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகா பெரியவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகா உன்னதமானவரே என்று உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தடைகளை மாற்றுகிறவரே, தடைகளை மாற்றுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிளந்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எகிப்தியர்களை மடங்கடித்து போட்டவரே, உம்மை துதிக்கிறோம். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை விடுவித்தவரே, உம்மை துதிக்கிறோம். எகிப்தின் அடிமை தனத்தில் இருந்து விடுவித்து கொண்டு வந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இக்கரமௌதி அக்கரம ஹந்த மஹத்தி அலமா அப்பாரியாந்த மெஹேஷிட் முஹூட்டியாந்தனையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவர்களை நடத்தி வந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் நின்று அவர்களை பாதுகாத்து பராமரித்து வந்த அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தவரே, வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகளின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளி விடுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாது நடத்தி வந்த கண்மலையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே என்று நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே என்று துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே என்று நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் முன்னோர்களின் தேவனே என்று நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தின் முன்னோர்களின் தேவனே, ஓ ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். முற்பிதாக்களின் தேவனே, நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, இப்போ வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் வேகமே, வந்தால் போதுமே.
எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. தொடர்ந்து எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. எங்கள் துதி தோத்திரங்களை கர்த்தர் அங்கீகரித்தருளுவீராக. எங்கள் பாடல்களில் நீர் மகிமைப்படுவீராக. ராஜா, இந்த கால வேளையில் ஒரு விசை கூட இயேசுவே எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் காணப்படுகிறதற்கு தகுதியில்லாத காரியங்கள் எது காணப்பட்டாலும் கர்த்தர் மன்னித்து எங்களை இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு புதிய கிருபை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவீராக, புதிய அபிஷேகத்தை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவீராக, ஒரு புதிய அர்ப்பணிப்புக்குள்ளாய் நாங்கள் கடந்து வர எங்களை கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வர வேண்டியவர்களை இன்னும் தடைகளை நீக்கி எங்கள் நடுவிலே கொண்டு வாரோம். வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த காலை ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மோடு நெருங்குகிற ஒரு ஆராதனையாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் துளிர்க்கிற ஒரு ஆராதனையாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் பேசுகிற ஒரு ஆராதனையாக இருக்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. தேங்க்யூ ஜீசஸ். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமாக. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் திவ்யமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளையே திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளையே திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவர். மீண்டும் சொல்லுவோம், எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 நீர் வாழ்க உம் நாமம் வாழ்க. குறை நீக்குகிறவர், குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திர. நம்முடைய வாழ்க்கையின் குறைகளை எல்லாம் நீக்குகிறவர், குறைவுகளை நீக்குகிறவர், கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவரும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஓ குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க. ஹல்லேலூயா சொல்லுமா. இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமை உள்ள வாழ்க வாழ்க, மரித்துயிர்த்தெழுந்த
எழுந்தாரே. இறை மகன் இயேசு வாழ்க, அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்து எழுந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் இணைஞ்சு ஆராதிக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கர்த்தரை மகிமைப்படுத்துவது, மனசு நிறைஞ்சு மகிமைப்படுத்திட்டா போதும். எல்லாம் தெரிஞ்ச பாட்டுன்னு சொல்லி அப்படியே மனதை கொடுக்காமலும் பாட முடியும். ஆனால் மனதை செலுத்தி அர்த்தத்தை உணர்ந்து அவரை மனதிலே நிறுத்தி எவ்ரி டே இஸ் அ கிஃப்ட் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை உணர்ந்தவர்களாய். ஆமென். நத்திங் கேன் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். நத்திங் கேன் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். நாட் அ சிங்கிள் டே கேன் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் நம்மை ஜீவனோடு வச்சிருக்கிறாருன்னா பெரிய கிருபை, பெரிய கிருபை, பெரிய கிருபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, உம்முடைய நோக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்ட ஆண்டவரே. ஆமென் சொல்லணும். அதுக்கு முன்னால் எங்கள் ஜீவிதம் என்ன செய்யக்கூடாது? முடியக்கூடாது ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்ல. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த 11 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்திரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்திரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. இந்த நாள் நாங்கள் பார்க்க செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனே அருமையாக எண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை நாங்கள் பார்க்கும்படி செய்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Nothing can be taken for granted. ஆமென். ஒவ்வொரு நாளும் எத்தனை செய்திகளை கேட்குறோம், மரண செய்திகள். இல்லை, சமீப நாட்களாக நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த நாகமலை வட்டாரங்களில் தெருக்கு தெரு அங்கங்கே கண்ணீர் அஞ்சலி போஸ்டராக ஓட்டிகிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு, ஃப்ளெக்ஸு. நேற்று ஆராதனை முடிந்த உடனே எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி விட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஜெபித்து விட்டு அப்போ தான் அறையில் சென்று அமர்ந்தேன். சென்னையிலிருந்து நான் வேதாம கல்லூரியில் டெல்லியில் ஜாயின் பண்ணின வருஷத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததான ஒரு சகோதரன், அவர் பாஸ்டராக இருக்கிறார் சென்னையில். நல்ல ஒரு பெரிய சபை. தற்செயலாக ஃபோன் வருது எனக்கு. அவருடைய மீடியா டீமில் மனோஜ்னு இன்னொருத்தர் இருக்கிறாப்புல, அவருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு பதிலாக தெரியாமல் மாற்றி எனக்கு அடிச்சிட்டாரு. எடுத்து நான் சொன்னோன்னா, ஐயோ நீங்களா பாஸ்டர், சாரி மாற்றி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்கீங்க என்ன எதுன்னு வரும் பேசி கொண்டோம் ஒருவருக்கு ஒருவர். அப்போ சொன்னார், பாஸ்டர் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, ஸோ அண்ட் ஸோ பாஸ்டர் கிருபாகரன் அப்படின்னு சொல்லி பானிபட்டில் பயனரிங் ஒர்க் பண்ணினவர். நான் அங்கே டெல்லியில் நான் ஆசிரியராக இருந்தபோது அவரும் பாஸ்டர் சாம்சன் சரவணன் இங்கே இருக்கிறாங்கல்ல பைபிள் காலேஜ், அவங்கெல்லாம் ஒரே வகுப்பை சேர்ந்த, ஒரே கிளாஸில் படித்தவங்க. அவங்க 2 பேர் தான் பானிபட்டில் போய் பயனரிங் ஒர்க் பண்ணினது. அந்த கிருபாகரனை பற்றி அவர் சொன்னார். அவர் போன வாரம் இறந்து போயிட்டார். 44 வயசு, சடன் ஹார்ட் அட்டாக். ரொம்ப மனசு சோர்ந்து போனது. ஆண்டவரே, இந்த சமீப காலங்களில் எத்தனையோ இளம் ஊழியர்கள் இளம் வயதில் மரித்து கொண்டிருக்கிற செய்தியை இந்த வருஷத்தில் மட்டுமே நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இரவு நேரத்தில் அதை யோசித்து கொண்டு இருந்தேன். செய்தியெல்லாம் எடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட ஒன்று சொன்ன, ஆண்டவரே, நத்திங் கேன் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். எங்கள் லைஃப்பில் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் ஆண்டவரே. இன்றைக்கி என்ன ஜீவனோடு வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு நோக்கத்தோடு வச்சுருக்கிறீங்கப்பா. எவ்ரிதிங் இஸ் எ கிஃப்ட் டு காட். எங்களுக்கு நீர் கொடுக்கிறதான உறவுகள், எங்களுக்கு நீர் கொடுக்கிறதான குடும்பம், கொடுத்திருக்கிற குடும்பம், எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சபை, we cannot take for granted. அல்லேலூயா. எல்லாம் நீர் கொடுத்த ஈவுகள். நீர் கொடுத்த ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? வலது கரத்தை உயர்த்தி நீர் கொடுத்த ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர்.
நீர் கொடுத்த ஈவுகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஈவுகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் எவ்வளவோ பாவங்களை மன்னித்திருக்கிறீர், எத்தனையோ அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறீர், எவ்வளவோ மீறுதல்களை நீர் மன்னித்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி வைத்திருக்கிறீர். எங்களுக்கு நித்திய நம்பிக்கை நீர் கொடுத்திருக்கிறீர், பரலோகத்தின் நம்பிக்கை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே சபையா இணைந்து தனிப்பட்ட விதத்திலும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் கடனை கழிக்கவும் எதையும் செய்யக்கூடாது, கடமைக்காகவும் எதையும் செய்யக்கூடாது. அன்பின் நிமித்தமாக, நன்றி உணர்வின் நிமித்தமாக நாம் செய்வோமே ஆனால் அவரோடு இருக்கக்கூடிய நெருக்கம் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கும். அல்டிமேட்லி தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். இந்த உலகத்தில் எதை சாதிக்கிறோம் சாதிக்கவில்லை என்பது அல்ல, அவரோடு கூட உள்ள உறவு கடைசி வரைக்கும் சரியாய் நிலைத்திருக்குமே ஆனால் அதுவே நம்முடைய நித்தியத்திற்கு பாதுகாப்பு நிறைந்ததாக இருக்க போகிறது. அல்லேலூயா. அதை தொடர்ந்து தான் மற்ற பிளெஸ்ஸிங் எல்லாம் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. அவரோடு இருக்கக்கூடிய உறவை சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மற்ற நன்மைகளும் மேன்மைகளும் உயர்வுகளும் ஆசீர்வாதங்களும் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு பாடலை பாடலாமா? மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை
கரமரேசே அன்பர் இயேசுவுக்கு, என் அன்பர் இயேசுவுக்கு மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. இயேசுவுக்கு, என் அன்பர் இயேசுவுக்கு மகிமை உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. சொல்லுவோம், ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கு, என் அன்பர் இயேசுவுக்கு மகிமை உமக்கன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை அன்பர் இயேசுவுக்கு, என் அன்பர் இயேசுவுக்கு மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை பலகதரக
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நண்பர் இயேசுவுக்கே, நண்பர் இயேசுவுக்கே. கரங்களை தட்டி இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துவோமாக. பரிசுத்த பிதாவை மகிமைப்படுத்துவோமாக. பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை மகிமைப்படுத்துவோமாக. பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. திரியேக தேவனவர், சர்வ வல்லவரவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். Thank you Jesus, thank you Lord, thank you Lord. இந்த டிசம்பர் மாதத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தின் ஊழிய திட்டங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த வருஷத்துல 80% சபை மக்கள் இந்த இடத்துல 80% of people should involve in some kind of ministry, oh God. சபை மூலமாய் செய்யப்படுகிற ஊழியத்துல ஏறக்குறைய 80% இதில் பங்கெடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. அது ஜெப நடையா இருக்கலாம், ட்ராக் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கலாம், சுவிசேஷ கூட்டமாக இருக்கலாம், ஆண்டவரே ஒய்கோஸ் கூட்டமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல 80% ஜனங்கள் இன்வால்வ் பண்ணும்படி தங்களை ஈடுபடுத்தும்படி கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த மாதம் எங்களுக்கு பிரயாணங்கள் இருக்குமானால் வாய்க்க பண்ணுவீராக. மகிமையோடு புதிய ஆண்டிற்குள்ளே நாங்கள் கடந்து செல்லும்படிக்கு மிகுந்த மகிமையோடும் உம்முடைய பிரசன்னத்தோடும் புதிய ஆண்டிற்குள் நாங்கள் கடந்து செல்லத்தக்கதாக இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆண்டவரை பக்குவப்படுத்தி உருவாக்கும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எங்க சபை மக்களை பலவீனங்களுக்கு விலக்குவீராக ராஜா, சுகவீனங்களுக்கு விலக்குவீராக, வியாதிகளுக்கு விலக்குவீராக, விக்கினங்களுக்கு விலக்குவீராக, தீங்கு நாச மோசங்களுக்கு விலக்குவீராக. உம்முடைய தயவினாலே இதை செய்வீராக. விபத்துகளுக்கு விலக்குவீராக, விலக்குவீராக, விலக்குவீராக ராஜா. நஷ்டங்களுக்கு விலக்குவீராக, கஷ்ட நஷ்டங்களுக்கு கர்த்தர் விலக்குவீராக. சமாதான குறைவுகளுக்கு விலக்குவீராக. சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே, உறவுகளின் பிரச்சனைகள் இருக்கிற குடும்பங்களிலே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவீராக, மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீராக. இந்த மாதங்களுக்கு இருக்கிற கிறிஸ்துமஸ் சர்வீஸ் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. இடம் முழுவதும் ஆத்துமாக்களால் நிரம்பி இருக்கணும். நியூ இயர் சர்வீஸ் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த இடம் முழுவதும் இந்த கால், பக்கத்து கால், எதிர்த்த கால் எல்லாவற்றிலும் ஆத்துமாக்கள் நிரம்பி இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. நாங்கள் அதற்கு வேண்டிய உழைப்பை கொடுக்கிறதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களுடைய துதி சோத்திரங்களை அங்கீகரித்திருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. எங்களுடைய ஆண்டவரே ஆராதனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதமுள்ள நேரத்தில் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையினால் பேசும். கர்த்தருடைய பந்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இன்றைய நாளில் உம்முடைய அடியாராகிய நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் படைக்க இருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும், அங்கீகரித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த நாள் காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக நமக்கு இந்த காலம் என்ன காலம்? கடைசி காலம்னு சொல்லுவீங்க. இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் காலங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் காலங்களில் எங்கே தான் சுற்றி தேடினாலும் நமக்கு அந்த 4 சுவிசேஷத்துக்குள்ளே தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நமக்கு செய்தி கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரே இடத்துல ஒரே காங்கிரிகேஷனுக்கு செய்தி கொடுக்கணுன்னா யோசிச்சு பாருங்கள், வருஷ கணக்காக பேசணும் அப்படின்னா. ஆனாலும் ஆண்டவர் ஏதாவது ஒரு சில புதிய காரியத்தை கர்த்தர் தருவார். திடீர்னு சில புதிய தாட்ஸை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுத்து பிரசங்கியாராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. வருஷத்தில் 5 பிரசங்கம் இருந்தால் போதும், சுற்றிட்டு அதை வச்சே கொண்டுட்டு போயிடலாம். ஆனால் சில நேரங்களில் ஃபியூ இயர்ஸ் கழித்து சில எனக்கு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தவங்க சொல்லுவாங்க, வி ஆல் நீட் ரிமைண்டர்ஸ். நான் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் 13 வருஷம் பேசின ஒரு தலைப்பை இன்னொரு முறை நான் பேசினதே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் சில நேரங்களில் நான் யோசித்து ஜெபத்தில் தியானிக்கும் பொழுது
ஆசிரியர் சொன்னதை நினைவுபடுத்தினார். 10 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால், 6 வருஷத்துக்கு முன்னால் பேசின தரமுள்ள சில செய்திகள் இருக்கும். அதிகமாக ஜெபித்து சில காரியங்களில் உபவாசித்து கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்த சில தாட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்போம். அது அந்த நேரம் அந்த டைமுக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கும். அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறபடினால எந்த காலத்துக்கும் அது ரெலவெண்ட்டாக இருக்கும். எந்த காலத்துக்கும் அது நமக்கு ஊழியம் செய்யக்கூடியதாக, பொருந்தக்கூடியதாக இருக்கும். இதை மறந்துருப்பாங்கப்பா, நீ மறுபடியும் நினைப்பூட்ட வேண்டும் என்று சில விஷயங்களை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. அப்போது அந்த செய்திகளை கொடுக்கும் பொழுது நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதே வசனமாக இருக்கும், ஏறக்குறைய அதே தலைப்பு போல தெரியும். ஆனால் உள்ளே உட்கார்ந்து ஜெபத்தோடு எழுத ஆரம்பிக்கும் போது புதிய தாட் ஃப்ளோவை கர்த்தர் கொடுக்கறதை பார்க்க முடியும். டோட்டலாக வேற கோணத்தில் கர்த்தர் எடுத்துகிட்டு போவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செய்கை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். அந்த நிலைமையில் ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம். இந்த மாதம் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி தருகிறதான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. ஸ்தோத்திரம். நமக்கு நினைப்பூட்டி தருகிற ஒரு வார்த்தை என்று தான் நான் சொல்லுவேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:37. லூக்கா 1:2 நமக்கு தெரியும், கிறிஸ்மஸ் பேசேஜஸ். ஸ்தோத்திரம். லூக்கா 1:37 வாசிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசும். ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. There is nothing impossible with God. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தான் நமக்கு தலைப்பு. இந்த நாளில் செய்திக்கு தலைப்பு. இந்த தலைப்பில் தான் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு இருக்கிறேன். The Christmas season reminds us that the impossible becomes possible with God. The Christmas season reminds us that the impossible becomes possible with God. இந்த கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தின் காலம் நமக்கு நினைப்பூட்டுவது என்ன? கூடாதவைகள் நமது தேவனாலே கூடும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நமது கர்த்தராலே எல்லாம் கூடும். இந்த வசனம், இந்த வார்த்தை தேவனால் எல்லாம் கூடும் என்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது யார் இடத்துல சொன்ன வார்த்தை என்று நமக்கு தெரியும். கபிரியேல் தூதன், தேவ தூதனாகிய கபிரியேல் அன்னை மரியாள் இடத்துல சொன்னதான ஒரு வார்த்தை என்று சொல்லி நாம் அறிகிறோம். கிறிஸ்து பிறப்பு காலகட்டத்தின் ஆரம்ப முன்னோட்டம், ஆரம்ப அற்புதத்தை அதற்கு முந்தின வசனத்திலே அந்த தேவதூதன் அடிக்கோடிட்டு காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். 36ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். 36ஆம் வசனத்தில் தேவதூதன் ஒரு விஷயத்தை மரியாளுக்கு சொல்லுகிறான். மரியாளுக்கு அந்த விஷயம் இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் தேவதூதன் அந்த விஷயத்தை மரியாளுக்கு சொல்லுகிறார். பாருங்க, இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அல்லேலூயா. மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு, she was labeled as a barren woman all her life. அவளுடைய ஜீவ காலம் முழுவதிலும் மலடி என்று பெயர் எழுதப்பட்டவள் இன்றைக்கு 6 மாத கர்ப்பிணியா இருக்கிறாள் மரியாளே. ஆகவே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த 36ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதான அற்புதம் எதை காண்பிக்கிறது? காலங்கள் கடந்து சென்று விட்ட போதிலும், வயோதிபம் எட்டிவிட்ட போதிலும், சரீர ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஸ்தோத்திரம், இனி பிள்ளை பேற்றிற்கு சாத்திய கூறுகளே இல்லை என்கிற நிலைமையிலும் மனதளவிலும் சாத்தியப்படாத ஒன்றை மலடியான எலிசபெத்துக்கு சாத்தியமாக்கினார் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. சாத்தியப்படாததையும் சாத்தியமாக்குகிற ஆண்டவரை தான் இந்த காலவேளையிலே நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தியப்படாதவைகளை சாத்தியமாக்குகிற ஜீவனுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் சார்ந்து இருக்கிறோம். சாத்தியப்படாதவைகளை சாத்தியப்படுத்துகிறதான சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தரை தான் நீங்களும் நானும் பற்றி கொண்டிருக்கிறோம் இந்த காலவேளையிலே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த
மாதத்திலே ஆண்டவர் அதைத்தான் நினைப்பூட்டுகிறார். You are serving a God who is a God of impossibilities. தேவ ஜனமே, நீ சேவிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமையுடைய ஆண்டவர். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலிசபெத் தன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த இந்த அற்புத கிரியையை எலிசபெத்தின் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ததான இந்த அற்புத கிரியையை சுட்டி காண்பித்து மரியாளுக்கு தேவன் சொல்லுகிறார், தேவனால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். சொல்லுங்கள், தேவனால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். தேவனால், மீண்டும் சொல்லுவோமா, தேவனால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். எனக்கு அருமையானவர்களே, புருஷனை அறியாத அல்லது புருஷனோடு எந்த தொடர்பிலும் இல்லாத, இன்னும் திருமணமே ஆகாத நிலைமையில இருக்கக்கூடியதான கன்னியாகிய உன்னுடைய கர்ப்பத்திலே இரட்சகரை இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்திலே உதிக்க செய்ய முடியும் என்று அன்னை மரியாளுக்கு தேவதூதனால் உரைக்கப்பட்டதான வார்த்தை தான் இது. தேவனால எந்த காரியம் கூடாது. மரியாளே, மரியாளே, மலடி எண்ணப்பட்டவளுடைய கர்ப்பத்திலே கர்ப்பத்தின் கனியை கொண்டு வந்தவருக்கு, வயோதிப காலத்திலே மருத்துவ ரீதியாக சாத்தியப்படாத ஒரு நபருக்கு சாத்தியப்படுத்தின அதே தேவனாலே இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்திலே உன்னுடைய கர்ப்பத்திலும் இரட்சகரை அவரால் உதிக்க செய்ய முடியும் என்கிற வார்த்தையை சொல்லும்படியாகத்தான் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொன்னான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Right through the history of mankind, God showed that He is the God of impossibilities. மனுக்குல சரித்திரம் முழுவதையும் எடுத்து பாருங்கள். விசேஷமாக வேதாகம சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் மனுக்குல சரித்திரம் முழுவதிலும் பார்க்கும் பொழுது தேவனால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவும் இருந்ததே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெரிய வெள்ளத்தையும் கர்த்தர் உலகத்தையே அழித்து போடக்கூடிய அளவிற்கு ஒரு வெள்ளத்தையும் அவராலே கொண்டு வர முடியும். அந்த வெள்ளத்தின் நடுவிலே தான் பாதுகாக்க விரும்பினவர்களை பாதுகாக்கவும் அவரால் முடியும். அதே வெள்ளத்தை பயன்படுத்தி அழிக்கவும் அவராலே முடியும். அதே வெள்ளத்தின் நடுவிலே தாம் பாதுகாக்க நினைக்கிறவர்களை அவரால் பாதுகாக்கவும் முடியும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் வாழ்க்கையிலே வயோதிப நிலைமையிலே, எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது ஏதோ 30 வயசுல கொடுக்கல, 20 வயசுல கொடுக்கல. அந்த காலத்துல யங் ஏஜில் திருமணம் பண்ணிடுவாங்க. 20 வயசுக்குள்ளெல்லாம் திருமணம் நடந்துரும். ஆனா ஆபிரகாமுக்கு 20 வயசுல வாக்கு பண்ணல, 30 வயசுல செய்யல, 40 வயசுல செய்யல, 50 வயசுல செய்யல, 60 வயசுல செய்யல, 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை அழுத்தி அழுத்தி அழுத்தி, எது உங்களுடைய சூழ்நிலையிலே முடியாததா இருக்கிறதே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை தேவனுடைய கரத்தில் இந்த காலை வேளையில கொடுத்து விட்டு, ஆண்டவரே, இது உம்மாலே கூடாதது அல்ல, இது உம்மாலே கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். சொல்லுங்கள், தேவனாலே எல்லாம். திரும்ப திரும்ப வேணுண்டே தான் அந்த வசனத்தை அழுத்தமா சொல்ல வைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோபு 42:2 வாசிக்கிறோம். இந்த யோபுவும் சொல்றாரு பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. பின்னால பார்வோன் சேனை, முன்னால செங்கடல் வந்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்புகிறதற்கு கூட இடமில்லாத நிலைமையிலும் அவராலே பார்வோன் சேனையை தடுக்கவும் முடியும், செங்கடலை பிளக்கவும் முடியும். அவர் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமுடைய தேவன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அன்னை மரியாளுக்கு தேவதூதன் சொன்ன விஷயத்திற்கான சற்று தெளிவான விளக்கம் தேவைப்பட்டது. எலிசபெத்துக்கு அப்படி அல்ல, சகரியாவுக்கு அப்படி அல்ல. They had a precedence in the scripture. சகரியா ஒரு ஆசாரியன், எலிசபெத் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவள். அவர்களுக்கு அவர்களுடைய வேதம் தெரியும். அந்த வேதத்திலே முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்த அற்புதம் தெரியும்.
முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அவர்களுடைய வயோதிப நிலைமையிலே கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார் என்பது சகரியாவுக்கும் தெரியும், எலிசபெத்துக்கும் தெரியும். ஆகவே அவர்களுக்கு இது ஒரு புதிய அற்புதம் அல்ல, ஏற்கனவே கர்த்தர் செய்து காண்பித்த ஒரு அற்புதம் தான். அதை சகரியா விசுவாசியாமல் போனபடினால தான் அவனுக்கு ஒரு சிறிய தண்டனையை கர்த்தர் கொடுத்தார், சின்ன ஒரு சிட்சை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மரியாளுக்கு அப்படி அல்ல. மரியாளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய, ஏற்கனவே இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி என்று ஏசாயாவிலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய, இதற்கு முன்னால் சரித்திரத்திலே, மனுக்குல சரித்திரத்திலே நடந்ததே கிடையாது. ஆகவேதான் மரியாளுக்கு ஒரு சிறிய விளக்கம் தேவைப்பட்டது, ஒரு சிறிய தெளிவு தேவைப்பட்டது. அந்த தெளிவை தேவ தூதன் மூலமாக ஆண்டவர் மரியாளுக்கு கொடுக்கிறார். உன்னதமானவர் உன்மேல் நிழலிடுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவதூதன் எப்படி தெளிவுபடுத்துகிறார்? பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார். அந்த எக்ஸ்பிரஷன் என்ன எக்ஸ்பிரஷன்னா, ஜெனசிஸ்ல ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் மொத்தமா ஒரு ரீக்ரியேஷன் பண்றார் பாருங்க. சர்வ வல்லவர் அங்க வெட்டாந்தரையை உண்டாக்கி, தண்ணீர்களை ஒதுக்கி, வானத்துக்கு மேலே தண்ணீர், வானத்துக்கு கீழே தண்ணீர், வெளிச்சத்தை உண்டாக்கி, திரியேக தேவன் அந்த இடத்துல சிருஷ்டிப்பில் செயல்படுகிறார். அந்த இடத்துல ஆவியானவரை குறித்து ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே வார்த்தை, பரிசுத்த ஆவி உன்மேல் என்ன செய்வார்? சொல்லுங்கள். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்கிற ஒரு விளக்கத்தை தூதன் மூலமாக ஆண்டவர் மரியாளுக்கு கொடுத்தார். இயற்கைக்கு அப்பால்பட்ட இந்த அற்புத கிரியையை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செய்ய போகிறார் என்கிற விளக்கத்தை மரியாளுக்கு தேவதூதன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஏன் இது ஒரு அற்புத செயல்? அதில் விளங்கக்கூடியதான அற்புதம் என்ன என்று நமக்கு நன்கு தெரியும். இது ஏன் ஒரு அற்புத செயல்? ஒரு கன்னிகையின் வயிற்றிலே தெய்வம் மனிதனாக பிறப்பது இயற்கை விதிகளுக்கு முற்றிலும் அப்பால்பட்டது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷ தொடர்பும் இல்லாதபடிக்கு ஒரு கன்னி பெண்ணின் வயிற்றிலே கடவுள் பிறப்பது, தெய்வம் என்று சொல்லும் பொழுது வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின இறைவன், உலகத்தால் கொல்லக்கூடாதவர், world cannot hold him, அப்படிப்பட்டவர் ஒரு சிறிய கற்பத்திற்குள்ளே வந்து உதிப்பது ஒரு மகா பெரிய அற்புதம். அந்த அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு தேவன் அவர் குறுகினவர் அல்ல. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை சொல்லிட்டு தான் இதை கொஞ்சம் இந்த கான்வர்சேஷனை நமக்கு எழுத்து நடையில் நம்ம வாசிக்கிறோம். இதை ஒரு கான்வர்சேஷனாக கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கலாச்சாரத்தில் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க இல்லை? ஒவ்வொரு கலாச்சாரத்தில் ஒவ்வொரு விதமாக என்ன செய்வாங்க? நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் நம்ம அப்படியா அப்படின்னு கேட்போம். உங்களுக்கு தெரியுமா, அவங்க அங்கே போயிட்டு வந்தபோது நம்ம கேட்கும்போது அப்படியா அப்படிமோ. இதே இது பெங்களூர் தமிழ் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாவா, ஆமாவா. த எக்ஸ்பிரஷன் சேஞ்சஸ். இப்போ இது மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மரியாள்கிட்ட தேவதூதன் அரமைக்கில் தான் பேசியிருப்பார், சரியா? அந்த அரமைக்கோட எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அதை நம்ம கொஞ்சம் இங்கிலீஷில் நம்ம யோசிச்சு பார்ப்போம். மேரி, ஐ டெல் யூ சம்திங். இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். மேரி, ஐ டெல் யூ சம்திங். யூ நோ தேர் இஸ் நத்திங் இம்பாசிபிள் வித் காட். உன் இனத்தாலாகிய, இப்போ தேவதூதன் தமிழில் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. உன் இனத்தாலாகிய எலிசபெத் இருக்கிறாளே, அவளை அறிந்தவர்கள் அவளை எப்போதும் மலடின்னு சொல்லுவாங்க, தெரியும்ல? அவளை எப்போது என்ன சொல்லுவாங்க? மலடின்னு சொல்லுவாங்க. இப்போ அவளுக்கு 6வது மாதம். அதனால தான் சொல்கிறேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னுடைய கர்ப்பத்திலே அவரால் இரட்சகரை உதிக்க பண்ண முடியும் மரியாளே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வாரே, ஆனால் அவருடைய கிரியைகள் அற்புத செய்கைகளாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அவருடைய கிரியைகள் அற்புத செயல்களாய் வெளிப்படும்.
இந்த மாதத்திலே, இந்த சபையிலே இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதமான கிரியைகளை இந்த மாதத்தில் தானே வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கருமையானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பெரிய வாக்குறுதிகளை அவர் அருளி செய்திருந்தாலும் அவராலே அதனை முற்றிலுமாய் நிறைவேற்ற முடியும் என்பதை விசுவாசியுங்கள். காரணம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரால் சுகப்படுத்த முடியாத வியாதிகள் இல்லை, கர்த்தரால் தீர்த்து வைக்க முடியாத சிக்கல்கள் உன் வாழ்க்கையிலே இல்லை, கர்த்தரால் விடுவிக்க முடியாத பாண்டேஜஸ், கட்டுகள் இல்லை. 18 வருஷம் நிமிர முடியாத கூனியா இருந்த அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியின் கட்டுகளை முறித்த இயேசு இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். கர்த்தரால் நமக்கு வெற்றி தர முடியாத யுத்தங்கள் இல்லை, கர்த்தரால் நம்மை கொண்டு செல்ல முடியாத உயர்வுகள் இல்லை, கர்த்தரால் மாற்ற முடியாத பலவீனங்கள் இல்லை, கர்த்தரால் ரட்சிக்க முடியாத நபர்கள் இல்லை, கர்த்தரால் சேர்த்து வைக்க முடியாத பிரிந்த உறவுகள் இல்லை, கர்த்தரால் பூர்த்தி செய்ய முடியாத தேவைகள் இல்லை. இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பங்களில் ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? இந்த வசனத்தை சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் வாழ்வழிக்கும் இயேசு ராஜா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மீதமுள்ள அப்பமும் ரசமும் உண்டு. நம்முடைய ஜனங்கள் நடுவில் ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த நாட்களில் கர்த்தர் அவர்களை சந்திக்கும்படி வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. எங்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களை தயவாய் ரட்சியும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, தயவாய் ரட்சியும், தயவாய் ரட்சியும். ஆண்டவரே உதவி செய்யுங்க. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்கிற வசனத்தை நாங்கள் அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அதை விசுவாசிக்கவும், அந்த வசனத்தை விசுவாசிக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புத கிரியைகளை ருசிக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அவருடைய நீங்காத பிரசன்னமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். நம்ம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.